எப்பா ஆயத்தம்னா என்னப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? வேதாகமத்தில் ஆயத்தம் என்பது வெறும் திட்டமிடுதல் மட்டும் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அவர்கள் தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தாதபடியினால் பொல்லாப்பு செய்தார்கள் என்று ரெகோபெயாம் ராஜாவை பற்றி 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இருதயத்தை நல்வழியில் செலுத்த தினமும் ஆயத்தப்படுத்த வேண்டும். எஸ்ரா என்பவரை பற்றி வேதம் சொல்லும்போது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் திடீரென்று எது வேணாலும் நடக்கும். இன்பமான சூழ்நிலைகளும் இருக்கலாம், மோசமான சூழ்நிலைகளும் அமையலாம். ஆனால் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது, ஆனால் என் இருதயம் உம்மை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறது, என் விசுவாசம் மாறாது அப்படின்னு சொல்ல பழகணும். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே, இன்றைய நாளை எதிர்கொள்ள என் இருதயத்தை ஆயத்தமாக்குங்க அப்படின்னு ஜெபத்தோடு பாட்டோடு நாளை தொடங்குங்க. பிரச்சனைகள் வரும்போது ஐயோ நான் அழிந்தேன் கெட்டேன் அப்படின்னு புலம்பாம என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவரே, நீரே எனக்கு ஒரு வழியை உண்டாக்குபவர் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்க. தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் என்று சொல்லுகிறார். இந்த இருதய ஆயத்தத்தை தான் தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தையும் தேவன் கண்ணோக்குகிறார். அவரே உங்கள் பாதையை நேர்த்தியாக வழி நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.